ஹலோ மாணவர்களே, நான் தான் ஸ்ரீகுப்தர். குப்த சகாப்தத்துக்கே பேஸ்மெண்ட் போட்டவன் நான் தான். இன்னைக்கு நீங்க பாக்குற வங்காளம் அப்புறம் பீகார் இந்த 2 ஏரியாவையும் கெத்தா ரூல் பண்ணது இந்த ஸ்ரீகுப்தர் ஆகிய நான் தான். ஆனா நான் எப்படி திடீர்னு அரசனானேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, அதை சொல்றேன் கேளுங்க. சரியா ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2 பெரிய டீம் இந்தியா வாட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. வடக்கே குஷானர்கள், தெற்கே சாதவாகனர்கள். இவங்க 2 பேரும் தான் அப்ப மெயின் டான்ஸ். ஆனா காலம் போக போக அவங்க வீக்காக ஆரம்பிச்சாங்க. அந்த கேப்ல தான் நான் உள்ள வந்தேன், அரசராகவும் ஆனேன். கிபி 240ல் ஆட்சியை ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் சீனாவிலிருந்து வந்த இச்சிங் அப்படிங்கிற பயணி என்னை பற்றி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? பௌத்த துறவிகளுக்காக நான் மிருகசிகாவனம்னு ஒரு இடத்துல கோயிலை கட்டி அதை மெயின்டைன் பண்ண 24 கிராமங்களையே தானமாக கொடுத்திருக்கேனாம். பார்த்தீங்களா, என் மனசே தனி. அப்பா போதும்பா, உங்க பெருமையை பேசுனது. எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹலோ மாணவர்களே, நான் தான் கடோத்கஜர். பீமன் மகன் கடோத்கஜர் கிடையாதுங்க, ஸ்ரீகுப்தரோட மகன் கடோத்கஜர். அப்பா கிபி 280ல் ஓய்வு எடுத்ததும் நான் தான் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். கிபி 319 வரைக்கும் 39 வருஷம் இந்த ராஜ்யத்தை அமைதியா ரூல் பண்ணது நான் தான். ஆமா, இவனும் என் போலவே ரொம்ப நல்லவன். ஆனா ஒரு வருத்தமானவர்களே, நாங்க 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் எங்களை எல்லாரும் வெறும் மகாராஜான்னு தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் இன்னும் மெயின் அரசன் ஆகலை, மற்றவங்களுக்கு கட்டுப்பட்ட சின்ன ராஜாக்களாக தான் இருந்தோம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து சுமார் 80 வருஷமா நட்டு வச்ச அந்த சின்ன விதை தான் பின்னாடி இந்தியாவையே ஆள போற மாபெரும் ஆலமரமா வளர போகுது. சரிப்பா, நமக்கு அப்புறம் வந்து மகாராஜாதி ராஜான்னு கெத்து காட்டின உங்க பேரனை பத்தி சொல்ல வேண்டாமா? அவன்தான் முதலாம் சந்திரகுப்தர். அவனை சந்திக்க ரெடியா? மாணவர்களே, நான் தான் முதலாம் சந்திரகுப்தர். என் தாத்தா ஸ்ரீகுப்தரும் அப்பா கடோத்கஜரும் வெறும் மகாராஜா பட்டத்தோட சின்ன ஏரியாவா ஆண்டாங்க. ஆனா நான் அரியணை ஏறின உடனே ஒரு பிளான் போட்டேன். நாம ஏன் ஒரு லோக்கல் டீமாவே இருக்கணும், நாம ஒரு பெரிய பேரரசை உருவாக்கணும்னு முடிவு பண்ணேன். நான் வெறும் வாளை வச்சு மட்டும் சண்டை போடல, என் மூளையையும் பயன்படுத்தினேன். அந்த காலத்துல லிச்சாவி அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான டீம் இருந்தாங்க. அவங்க கிட்ட மோதினா ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு கல்யாணம் மூலமா லிச்சாவி டீமோட மொத்த சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சது. என் மனைவி குமாரதேவி மேல இருந்த மரியாதையால நான் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல உருவத்தோட அவங்க உருவத்தையும் சேர்த்து பொறிச்சேன். அதுல லிச்சாவையா அப்படின்ற வாசகத்தையும் கெத்தா போட்டேன். தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் வெறும் மகாராஜா பட்டம் தான் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு பெரிய பேரரசை உருவாக்கினதுனால எனக்கு நானே மகாராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிட்டேன். என் காலத்துலதான் குப்த சகாப்தம் கிபி 319 முதல் 320 வரை ஆரம்பிச்சது. என் 16 வருஷ புத்திசாலித்தனமான ஆட்சிதான் அடுத்த 200 வருஷத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா இருந்துச்சு. சரி, அடுத்து என் மகனை பார்க்க போறீங்களா? அவன் வாழ் வீசுறதுல மட்டும் இல்ல, வீணை வாசிக்கிறதுலயும் கில்லாடி. ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நான் தான் சமுத்திரகுப்தர். கிபி 335ல் நான் அரியணை ஏறினப்போ என் முன்னாடி ஒரு பெரிய இலக்கு இருந்துச்சு. என் தாத்தாவும் அப்பாவும் போட்ட பேஸ்மெண்ட்டை வச்சு இந்தியாவையே ஆள போற ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கணும்னு முடிவு பண்ணேன். முதல்ல வட இந்தியா பக்கம் என் கவனத்தை திருப்பினேன். அங்க இருந்த 9 அரசர்களை ஆரியவர்த்தம் போர்க்களத்துல துவம்சம் பண்ணி அவங்க நிலத்தை முழுசா என் ராஜ்யத்தோட இணைச்சுக்கிட்டேன். ஆனா தென்னிந்தியா பக்கம் போனப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சேன். காஞ்சிபுரம் பல்லவ நாட்டு ராஜா விஷ்ணுகோபன் உட்பட 12 ராஜாக்களை தோக்கடிச்சேன். ஆனா அவங்க நாட்டை நான் எடுத்துக்கல. எனக்கு கப்பம் கட்டுங்க, நீங்களே ஆளுங்கன்னு அவங்கள விடுவிச்சேன். இதுக்குதான் தர்ம விஜயம்னு பேரு. என்னோட இந்த எல்லா வெற்றிகளையும் என் திறமையையும் பத்தி என் அமைச்சரும் கவிஞருமான ஹரிசேனர் ஒரு கல்வெட்டுல அழகா செதுக்கி இருக்காரு. அதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இத பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 33 வரிகள் இருக்கு.
நான் எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு அந்த தூண் இன்னைக்கும் உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, நான் வெறும் போர் வீரன் மட்டும்தானான்னு கேட்டா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்னோட பட்ட பெயர்களை கேட்டாலே நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். வரிசையா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கவிராஜா. எனக்கு மியூசிக்னா உயிர். நான் நல்ல வீணை வாசிப்பேன். அதனாலதான் என் நாணயங்கள்ல நான் வீணை வாசிக்கிற மாதிரி உருவத்தை பிடிச்சுக்கிட்டேன். இந்தியாவின் நெப்போலியன். என் வீரத்தை பார்த்து வியந்த V.A. ஸ்மித் கொடுத்த பேர் இது. சர்வராஜ ஓச்சேதா அப்படின்னா அனைத்து அரசர்களையும் வேரோடு அழிப்பவர்னு அர்த்தம். அஸ்வமேத பராக்கிரமா. ரொம்ப காலமா நடக்காம இருந்த அந்த பழமையான குதிரை பலியிடும் வேள்விய நான் திரும்பவும் செஞ்சதுனால எனக்கு இந்த பேர் கிடைச்சது. ஏகராட் மற்றும் அப்ரதிரதா, அதாவது ஒரே சக்கரவர்த்தி மற்றும் எனக்கு ஈடு இணையற்ற வீரன் அர்த்தம். என்னோட கல்வெட்டுல என்ன கடவுளுக்கு இணையானவர்னு இந்த பேர்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன் என்றாலும் மத்த மதங்களையும் மதிப்பேன். இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் அப்படின்ற பௌத்த அரசன் கயாவ்ல ஒரு மடாலயத்தை கட்ட எனக்கு தூது அனுப்புனாரு. நானும் தாராளமா பெர்மிஷன் கொடுத்தேன். பௌத்த அறிஞர் வசுபந்துவ என் அவையில வச்சு கௌரவிச்சேன். என் 40 வருஷ ஆட்சி காலத்துல குப்த சாம்ராஜ்யம் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுச்சு. எனக்கு அப்புறம் என் மகன் 2ஆம் சந்திரகுப்தன் வருவான். அவ என்னையும் தாண்டி ஒரு பெரிய ராஜதந்திரியா ஜொலிப்பான். அவனை பார்க்க தயாரா? ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நான் தான் 2ஆம் சந்திரகுப்தர். நீங்க எல்லாரும் நான் எங்க அப்பா சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் நேரடியா அரியணை ஏறினதா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய சினிமாத்தனமான கதை இருக்கு. எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னோட அண்ணன் ராமகுப்தர் தான் ராஜாவா ஆனாரு. ஆனா பாருங்க, அவருக்கு எங்க வம்சத்துக்கே உரிய அந்த வீரம் இல்ல. சாக அரசர்கள் எங்க மேல படையெடுத்து வந்தப்போ அவங்களை எதிர்த்து போராடாம தம் மனைவியையே அவங்களுக்கு விட்டு கொடுக்க சம்மதிச்சு ஒரு கோழைத்தனமான உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு. குப்த வம்சத்துக்கே இது எவ்வளவு பெரிய அவமானம். இத கேட்டு ரத்தம் கொதிச்சனா நானே மகாராணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சாக அரசர்களோட முகாமுக்குள்ள போய் அந்த அரசனை கொன்னுட்டு அப்புறம் எங்க நாட்டுக்கு வந்து என் அண்ணன் ராமகுப்தரையும் வீழ்த்திட்டு அரியணை ஏறினேன். இத பத்தி விசாகதத்தர் எழுதின தேவிச்சந்திர குப்தம் நூல்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் மெயின் டான் ஆனேன். என்ன நீங்க வெறும் சந்திரகுப்தன் மட்டும் நினைச்சிடாதீங்க. என் பெருமையை சொல்ல எனக்கே ஏகப்பட்ட பட்ட பெயர்கள் இருக்கு. வரிசையா சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கோங்க. நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீன்னு என்னோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பேரு, என் வீரத்துக்காக மக்கள் எனக்கு கொடுத்த செல்ல பேரு விக்ரமாதித்யன் தான். அப்படித்தானே? சும்மா ஒன்னும் இந்த பேரெல்லாம் வரல. நான் என் பொண்ணு பிரபாவதி குப்தாவை வாகாடக இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ராஜதந்திரம் பண்ணினேன். சாக அரசர்களை முழுசா ஜெயிச்சு குப்த வம்சத்திலேயே முதலா வெள்ளி நாணயங்களை வெளியிட்டேன். டெல்லியில இருக்கிற அந்த மெக்ராலி இரும்பு தூண், அதுல சந்திராணி இருக்கிறது நான் தான். ராஜாவுக்கு படைபலம் மட்டும் இருந்தா போதாது, அறிவு பலமும் இருக்கணும். அதனாலதான் உலகமே வியக்கிற அளவுக்கு நவரத்தினங்கள் அப்படின்ற 9 மேதைகளை என் அவையில வச்சிருந்தேன். என் அவையோட சூப்பர் ஸ்டார் மகாகவி காளிதாசர், மெடிக்கல் டீம் ஹெட் தன்வந்திரி, வானியல் அறிஞர் வராகமிகிரர், டிக்ஷனரி எழுதின அமரசிம்ஹர், கட்டடக்கலை நிபுணர் சன்கு, ஜோதிடர் காகபானகர், இலக்கண புலவர் வராச்சி, வித்தைக்காரர் விட்டல் பட்டர், அப்புறம் வேதாள பட்டர். இவங்க இருந்ததுனாலதான் என் ஆட்சி இந்தியாவின் பொற்காலம். என் ஆட்சியோட சிறப்பை பார்த்துட்டு சீனாவில இருந்து பாகியான் அப்படிங்கிற பௌத்த துறவி வந்து என்ன பாராட்டி எழுதியிருக்காரு. சரி, அடுத்து என் பையனை பார்க்க போலாமா? அவன் வாள் பிடிக்கிறத விட கையில் புத்தகத்தை ஏந்திரதுல தான் ரொம்ப ஆர்வமா இருந்தா. வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இவ்வளவு நேரம் எங்க தாத்தா சமுத்திரகுப்தரோட போர் முழக்கத்தையும் எங்க அப்பா விக்ரமாதித்யரோட மாசான கதையையும் பார்த்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் வாழ வச்சு இந்தியாவையே வளைச்சாங்க. ஆனா நான் அந்த இந்தியாவுக்கு ஒரு அறிவு பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஆயுதத்தை விட அறிவுதான் என்னைக்குமே பவர்ஃபுல். நான் தான் முதலாம் குமாரகுப்தர். அப்பாவை போலவே எனக்கும் ஒரு வெயிட்டான பேர் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நான் தான் சக்கராதித்தர். என் 40 வருஷ ஆட்சியில கிபி 415 முதல் 455 வரை சண்டையே இல்லாம நாடு அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. அந்த அமைதியோட ரிசல்ட் தான்
இதோ என் பின்னால நிக்கிற இந்த பிரம்மாண்டம் நாலந்தா பல்கலைக்கழகம். உலகத்துக்கே கல்வி சொல்லி கொடுத்த எங்க பெருமை இது. நா பிளஸ் அலம் பிளஸ் தா அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர்னு அர்த்தம். இங்க படிக்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவ்வளவு டஃபா இருக்கும். 10 பேர் எழுதினா 2 பேர் தான் உள்ளேயே வர முடியும். ஆனா உள்ள வந்துட்டா யோகா, வேதம், மருத்துவம்னு எல்லாத்தையும் கத்துக்கலாம். இங்க 10,000 மாணவர்கள் தங்கி படிச்சாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்க 2000 ஆசிரியர்கள் இருந்தாங்க. சீன பயணி யுவான் ஸ்வாங் இங்க வந்து பல வருஷம் தங்கி படிச்சுட்டு என்ன பத்தி அவ்வளவு உயர்வா எழுதியிருக்காரு. இங்க தர்மகஞ்சான்னு சொல்லப்படுற 3 பெரிய நூலகங்கள், ரத்ன சாகரா, ரத்னோத்ததி, ரத்ன ரஞ்சிகா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நாலந்தாவை பராமரிக்க நான் 100 கிராமங்களையே தானமா கொடுத்திருக்கேன். இவர் வெறும் படிப்பு பிள்ளைதானான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல நண்பர்களே, எனக்கும் வீரம் இருக்கு. எங்க தாத்தா சமுத்திரகுப்தர் செஞ்ச அதே அஸ்வமேத யாகத்தை நானும் செஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் கார்த்திகேயன் மேலேல அதிக பக்தி கொண்டவன். அதனால என்னோட நாணயங்கள்ல மயில் உருவத்தை பொறிச்சிருப்பேன். எக்ஸாம்ல மயில் நாணயம்னு கேட்டா உடனே என் ஞாபகம் வரணும். ஆனா என் காலத்தோட கடைசி பகுதியில தான் ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. கூலர்கள் அப்படின்ற ஒரு முரட்டு கூட்டம் எங்க எல்லைக்குள்ள நுழைய பார்த்தாங்க. ஆனா பயப்படாதீங்க, எனக்கு அப்புறம் வந்த என் மகன் அவங்களை எப்படி தோம்சம் பண்ணாருன்னு பார்த்தா நீங்களே அசந்து போவீங்க. ஆனா அந்த வெற்றியே ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு ஆரம்பமா இருக்கும்னு நாங்க நினைக்கவே இல்லை. வாங்க குப்த வம்சத்தோட அந்த கடைசி அத்தியாயத்தை பார்ப்போம். நான் தான் பாலாதித்தர். எனக்கு முதலாம் நரசிம்மகுப்தர்னு இன்னொரு பேரும் உண்டு. நான் ஒரு தீவிர பௌத்த மத பற்றாளன். என் காலத்துல அந்த ஹூன அரசன் மிகிரகூலர் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பயந்து ஆரம்பத்துல நான் கப்பம் கட்டினேன். ஆனா அவர் பௌத்த விகாரைகளை இடிச்சு மக்களை துன்புறுத்தினப்போ என் ரத்தம் கொதிச்சது. அவரை தோற்கடிச்சு சிறையில அடைச்சேன். ஆனா அந்த மிகிரகூலர் வஞ்சகமா என்னை துரத்தி விட்டுட்டாரு. அந்த அடியிலிருந்து குப்த பேரரசால மீளவே முடியல. வெறும் பால வச்சு மட்டும் 200 வருஷம் ஆள முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான அட்மின் சிஸ்டம் இருந்துச்சு. குப்தர்கள் அவங்க நாட்டை எப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நாட்டை இப்போ மாநிலம், மாவட்டம்னு பிரிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் அப்பவும் இருந்துச்சு. குப்தர்கள் நாட்டை தேசம் அல்லது புக்தி அப்படின்னு பிரிச்சாங்க. இத கவனிச்சது உபாரிகா அப்படின்ற ஆளுநர்கள். இவங்க அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க. அடுத்ததான் இந்த மாநிலங்களை விஷயாவா அப்படின்னு பிரிச்சாங்க. இது இப்போ இருக்கிற மாவட்டங்களுக்கு சமம். இதை விசயபதி அப்படின்ற அதிகாரிங்க நிர்வாகம் பண்ணாங்க. இதுக்கு அடுத்ததான் கிராமங்கள் இருந்துச்சு. இத கவனிச்சது கிராமிகா அல்லது கிராமக்ஷாகா. இந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே மேல இருந்து கண்காணிச்சதுதான் குப்தர்களோட பெரிய சக்சஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அஷ்டகுல அதிகாரான அப்படின்ற 8 பேர் கொண்டு ஒரு குழு மாவட்ட நிர்வாகத்துல உதவி செஞ்சாங்க. இவ்வளவு ஒரு பக்காவான பிளான் இருந்ததுனாலதான் அவங்களால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அசராம நிர்வகிக்க முடிஞ்சது. நிர்வாகம் எதை வச்சு ஓடிச்சு? நிலத்தை வச்சுதான். குப்தர்கள் காலத்துல விவசாயம் தான் மெயின் வருமானம். ஆனா எல்லா நிலத்தையுமே அவங்க ஒரே மாதிரி பார்க்கல. இப்போ நாம வீடு கற்ற இடம் விளை நிலம்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அப்பவும் 5 வகையா பிரிச்சிருந்தாங்க. முதல்ல சேத்ரா, இது பயிரிடக்கூடிய நிலம், அதாவது நம்ம நெல், வயல், கரும்பு தோட்டம் மாதிரி. 2வது கிலா, இது தரிசு நிலம், எதுவுமே விளையாம சும்மா கிடக்கிற நிலத்தை கிளான்னு சொன்னாங்க. 3வது அபர்கதா, இது வனம் அல்லது காட்டு நிலம் அப்படின்னு அர்த்தம். 4வது வஸ்தி, இது மக்கள் கூடி இருக்கிற நிலம். இப்ப கூட நாம பஸ்தி அப்படின்றத வசதி அப்படின்னு சொல்றோம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா கபல சரஹா, இது ஆடு மாடுகள் மேய்கிற மேய்ச்சல் நிலம். இந்த 5 பேர்களுமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஏரியா. நிலத்தை எப்படி வகைப்படுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி வரி வசூல் பண்ணதுல குப்தர்களோட கஜானா என்னைக்குமே தங்கத்தால நிறைஞ்சு இருந்துச்சு. நிர்வாகம் பக்காவா இருந்தா காசு தானா வரும்ல. குப்தர்கள் காலத்துல விவசாயம் ஒரு பக்கம் செழிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வணிகம் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஊரு மிளகு, நறுமண பொருட்கள், பாட்டை கலக்கெல்லாம் ரோம் வரைக்கும் பயங்கரமான டிமாண்ட் இருந்துச்சு. மிளக அப்போ யவன பிரியான்னு சொன்னாங்கன்னா பாருங்களேன். வெளிநாட்டவர்களுக்கு அது மேல அவ்வளவு காதல். இப்படி கடல் கடந்து வந்த வியாபாரம் பண்ணதுனால வந்த லாபத்தை அவங்க தங்க நாணயங்களா மாத்தினாங்க.
குப்தர்கள் தான் இந்தியாவிலேயே அதிக அளவுல தங்க நாணயங்களை வெளியிட்ட அரசர்கள். அந்த தங்க நாணயங்களுக்கு பேர் தான் தினாரா. ஆனா ஒரு சோகம், குப்தர்களோட ஆரம்ப காலம் மற்றும் இடைக்காலத்துலதான் தங்கம் இவ்வளவு ஜொலிச்சது. பேரரசனுடைய கடைசி காலத்துல ஹூணர்களோட போர், உள்நாட்டு சிக்கல்கள்னு செலவு அதிகமானதால பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு. இதனால தங்க நாணயங்களோட தரம் குறைய ஆரம்பிச்சது. நாணயத்துல தங்கத்தை குறைச்சு செம்பு மாதிரியான மத்த உலோகங்களை கலக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ராஜ்யத்தோட கஜானா காலி ஆகுறது அந்த நாட்டோட காயினை வச்சே கண்டுபிடிச்சலான்னு இதுக்குதான் சொல்றாங்க. நிர்வாகத்தை பத்தியும் காசு பத்தியும் பார்த்தோம். இப்போ இவங்களோட அந்த பிரம்மாண்டமான படைப்புகளுக்குள்ள போவோம். உலோக தொழில குப்தர்கள் வேற லெவல்ல இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்குமே உயிருள்ள சாட்சியா நிக்குது டெல்லியில இருக்கிற இந்த மெக்ராலி இரும்புத்தூர். யோசிச்சு பாருங்க, 1500 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்னைக்கு வரைக்குமே மழையிலையும் வெயில்லையும் ஒரு சொட்டு துருப்பிடிக்காம நிக்குது. இதுதான் குப்தர்களோட மெட்டலர்ஜி பவர். இங்க வெறும் இரும்புல மட்டும் இல்ல, செப்ப சிலைகள் செய்யறதுலயும் கில்லாடிங்க இவங்க. பீகார்ல இருக்கிற நாலந்தாவுல 18 அடி உயரத்துல ஒரு புத்தரோட செப்ப சிலை இருக்கு. அதே மாதிரி சுல்தான் கலஞ்ச் 7.5 அடி உயரத்துல ஒரு செப்ப சிலை கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தா உலோகத்தை இவங்க நினைச்ச மாதிரி வளைச்சிருக்காங்கன்னு புரியுது. இப்படி உலோகத்துல மிரட்டினவங்க கோயில்கள் கட்டுறதுல சும்மா இருப்பாங்களா? குப்தர்கள் தான் முதல்ல பாறை குடைவரை குகை கோயில்கள்ல இருந்து செங்கற்கற்கள் மற்றும் கற்களை வச்சு கட்டுமான கோவில்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க பயன்படுத்தின அந்த ஸ்டைலுக்கு பேரு தான் நகரா பாணி. மகாராஷ்டிராவில இருக்கிற அஜந்தா, எல்லோரா குகைகள், மத்திய பிரதேசல இருக்கிற பா குகைகள், இது எல்லாமே இவங்க காலத்துல அந்த குடைவரை கலைகளுக்கு சிறந்த உதாரணம். இதுல அஜந்தா ஓவியங்கள் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, இது பிரெஸ்கோ வகை கிடையாது, டெம்பாரா அப்படின்ற முறையில வரைஞ்சாங்க. அதாவது குகை சுவர்கள்ல களிமண் வைக்கோல் சுண்ணாம்புகள்லாம் பூசி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வரைஞ்சாங்க. புத்தரோட ஜாதக கதைகளை இவ்வளவு கலர்ஃபுல்லா வரைஞ்சதுனாலதான் இன்னைக்குமே அது அழியாம இருக்கு. சிற்பக்கலையிலயும் இவங்க சாதனை அதிகம். சாரநாத்ல இருக்கிற அந்த அமர்ந்த நிலை புத்தர் சிலை இவங்களோட சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. கல்லை சிலையாக்கி உலோகத்தை சாதனையாக்கி சுவர்களை ஓவியமாக்கி குப்தர்களோட இந்த கலை பயணம் தொடங்குச்சு. கலையில மிரட்டின குப்தர்கள் இலக்கியத்திலேயும் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சிருக்காங்க. குப்த அரசர்கள் சமஸ்கிருதத்தை தங்களோட அலுவலக மொழியாவே வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த மொழி இவங்க காலத்துல உச்சத்தை தொட்டுச்சு. நவரத்தினங்கள்ல ஒருவரான காளிதாசர் இங்கதான் இருந்தாரு. அவரோட சாகுந்தளம் நாடகம் இன்னைக்குமே உலக புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாம மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம்னு அவரோட கற்பனை திறனுக்கு பல சான்றுகள் இவருக்கு இருக்கு. இது போக விசாகதத்தர் எழுதின முத்ரராட்சம் மற்றும் தேவி சந்திரகுப்தகம் நாடகங்கள் குப்தர்களோட எழுச்சி பத்தி நிறைய சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பஞ்சதந்திர கதைகள் உருவானதும் இவங்க காலத்துலதான். புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இப்ப நம்ம பாக்குற அந்த முழு வடிவத்தை பெற்றது இங்கதான். இப்படி கவிதையா, நாடகமா, புராணமான எல்லா பக்கமே அறிவு பரப்பினதுதான் இந்த குப்தர்கள் காலத்தோட ஸ்பெஷல். இலக்கியத்துல மிரட்டின குப்தர்கள் அறிவியல்ல அதுக்கும் மேல ஒரு புரட்சியை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல அடிப்படை விஷயங்களுக்கு அன்னைக்கே இவங்க தான் அஸ்திவாரம் போட்டாங்க. முதல்ல நாம பார்க்க போறது அந்த காலத்து சூப்பர் சயின்டிஸ்ட் ஆரியப்பட்டர். இவரு தன்னோட சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூல்ல ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னாரு. பூமி தன்னோட அச்சில தன்னை தானே சுற்றுது அப்படின்னு உலகத்துக்கே முதல்ல புரிய வச்சவரு இவர்தான். அது மட்டும் இல்லாம சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப தெளிவா அறிவியல் பூர்வமா விளக்கினாரு. கணிதத்துல இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. பூஜ்ஜியம் மற்றும் தசம எண்முறை கண்டுபிடிப்புக்கு இவங்கதான் முன்னோடி. இதனாலதான் நவீன உலகமே இவங்களுக்கு கடன் பட்டிருக்கு. அடுத்ததா வராகமிகிரர். இவர் ஒரு பெரிய கலை களஞ்சியத்தை உருவாக்கினாரு. அதுக்கு பிரகசம்ஹிதான்னு ஒரு வானியல், புவியியல், தாவரவியல்னு எல்லாத்தையுமே பக்தி இது டீட்டெயிலா எழுதியிருக்காரு. மருத்துவத்துறைக்கு வந்தா அங்க நவரத்னங்கள்ல ஒருவரான தன்வந்தி நிக்கிறாரு. இவரு ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு நிபுணர். இவரை தொடர்ந்து சாரகர் மருத்துவ அறிஞராகவும் சுஸ்ருதர் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்திருக்காங்க. ஆமாங்க, அறுவை சிகிச்சை முறைகளை விளக்குன முதல் இந்தியர் சுஸ்ருதர் தான். விலங்குகளுக்கு கூட இவங்க காலத்துல ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா பாருங்களேன். பாலகப்யா என்பவர் யானைகளுக்கான மருத்துவ நூலான ஹஸ்தியா யுர்வேதா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இது போக நவதீதகம் அப்படின்ற ஒரு மருத்துவ நூலும் இவங்க காலத்துல ரொம்பவே பிரபலம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் விண்வெளியை பத்தி ஆரியப்பட்டர் ஆராய்ச்சி பண்ண, இன்னொரு பக்கம் உடம்புக்குள்ள இருக்கிற வியாதிகளை தன்வந்திரி குணப்படுத்தினாரு. இப்படி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைந்ததுனாலதான் குப்தர் காலத்தையே இந்தியாவினுடைய பொற்காலம்னு நம்ம பெருமையா சொல்றோம். ஒரு மாபெரும் ஆலமரம் எப்படி சரியுதுன்னு இப்ப பார்க்க போறோம். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா அவருடைய மகன் 1ஆம் குமாரகுப்தர் வராரு. இவர் தான் உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர். இவரோட அமைதியான ஆட்சிக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர் பதவிக்கு வராரு.
இவரோட காலத்துலதான் குப்தர்களுக்கு பெரிய தலைவலியா ஹூணர்கள் படையெடுத்து வராங்க. ஸ்கந்தகுப்தர் அந்த முரட்டு ஹூணர்களை ஆரம்பத்துல தோற்கடிச்சாரு. ஆனா அவருக்கு அப்புறமா வந்த பேரரசர்கள்ல பாலாதித்யர் காலத்துலதான் பெரிய சிக்கல் உருவாச்சு. பாலாதித்யர் ஒரு தீவிர பௌத்த மத பற்றாளர். அந்த நேரத்துல ஹூண நாட்டு மன்னன் மெகிரிகுலர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. பாலாதித்யர் ஆரம்பத்துல அவருக்கு பயந்து கப்பம் கட்டிட்டு வந்தாரு. ஆனா மெகிரிகுலர் பௌத்த மதத்தை இழிவா நடத்தினதுனாலதான் பாலாதித்யர் கப்பம் கற்றதை நிறுத்தி மெகிரிகுலரை தந்திரமா புடிச்சு சிறையில அடைச்சாரு. ஆனா மெகிரிகுலர் வருத்தமா மனவஞ்சகமா ஒரு பிளான் பண்ணி பாலாதித்யர் மகரத்துல இருந்தே வெளியேற்றிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் ஹூணர்களோட தொல்லை, இன்னொரு பக்கம் உள்நாட்டு வாரிசு சண்டைகள்னு அந்த மாபெரும் குப்த பேரரசு தேஞ்சு காணாமலே போயிடுச்சு. வரலாற்று ரீதியா குப்த பேரரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இவருடைய கிபி 550 வாக்குல குப்த வம்சம் முழுமையான முடிவுக்கு வருது. சுமார் 200 வருஷங்களுக்கு மேல இந்தியாவோட கலை, அறிவியல், இலக்கியம்னு எல்லா துறையிலுமே ஒரு பொற்காலத்தை உருவாக்குன குப்தர்களோட வரலாறு இதோட முடியுது. அடுத்த வீடியோல இன்னொரு மாஸ் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.